ஹலோ guys, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம டேட்டா வேலிடேஷன் பத்தி பார்க்க போறோம். டேட்டா வேலிடேஷன்ல ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா பேசிக்கான கான்செப்ட் மட்டும் தான் நான் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு வீடியோல நம்ம என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் பார்க்கலாம்னா, இதுல இன்புட் மெசேஜ் அப்படின்னா என்ன, எரர் அலர்ட் அப்படின்னா என்ன, இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் செட்டிங்ஸ்லயோ இதுல பாத்தீங்கன்னா நான் இங்க ஒரு கேண்டிடேட் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். இதுல ஏஜ் ஒரு பர்டிகுலர் பீரியட் குள்ள இருந்தா எப்படி டிஃபைன் பண்றது, குவாலிஃபிகேஷன் நமக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணுமோ அதை மட்டும் எப்படி செலக்ட் பண்றது, ஜெண்டர்ல மேல் அண்ட் ஃபீமேல் ஆட்டோமேட்டிக்கா எப்படி செலக்ட் பண்றதுங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே, இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க ஏஜுக்கு எப்படி நம்ம டேட்டா வேலிடேஷன் யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ என்னோட கேண்டிடேட் எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா 21ல இருந்து 25 அப்படிங்கிற ஏஜ்குள்ளதான் அவங்க இருக்கணும். அப்போ இந்த இடத்துல நான் 21, 2, 3, 4, 5 வரைக்கும் டைப் பண்ண மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். வேற நம்பர், அதாவது வேற ஏஜ் நான் டைப் பண்ண அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. அப்படிங்கும் போது நம்ம டேட்டா வேலிடேஷன்ல போயிட்டு அதுக்கான வேலிடேஷனை நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்ப எதுல இருந்து எது வரைக்கும் நமக்கு அந்த ஏஜ் அப்ளை ஆகணுமோ ஃபர்ஸ்ட் அந்த ரேஞ்ச செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது வரைக்கும் தான் அப்ளை ஆகணும், சோ செலக்ட் பண்ணிருக்கேன். இப்ப டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணுங்க. இதுல செட்டிங்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இங்க அளவுல நமக்கு எனி வேல்யூ கொடுத்திருக்காங்க. அதுங்காட்டி தான் நம்ம என்ன வேல்யூ வேணாலும் இங்க டைப் பண்ணிக்க முடியும். ஆனா எனக்கு இப்போ இதுல என்ன டைப் ஆகணும்னா ஹோல் நம்பர் டைப் ஆகணும். அதுவும் பிட்வீனா, லெஸ் தெனா, ஈக்குவல் டுவா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கேட்கும். எனக்கு பாத்தீங்கன்னா பிட்வீன்ல தான் தேவைப்படுது, சோ பிட்வீன் எடுத்திருக்கேன். அதுலயும் அவங்க மினிமம் ஏஜ் 21 இருக்கணும், அவங்களோட மேக்சிமம் ஏஜ் 25 இருக்கணும். ஓகேங்களா? இதுக்கான ரூலை நான் கொடுத்துட்டு இங்க ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல நான் டைப் பண்றேன், கவிதாவோட ஏஜ் 23. பாருங்க, நான் என்டர் கொடுக்கும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. சோமுவோட ஏஜ் 20. இப்ப நான் என்டர் கொடுத்தா பாருங்க, நமக்கு எரர் அலர்ட் வந்திருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு இங்க தெரியும், the value entered is not valid அப்படின்னு வந்திருக்கும். ஏன்னா நான் என்ன ரூல் கொடுத்திருந்தேன் அப்படின்னா 21ல இருந்து 25 வரைக்கும் இருக்கிறவங்க ஏஜ் தான் நமக்கு இங்க தேவைப்படுது அப்படின்னு நான் கொடுத்திருந்தேன். அப்போ எனக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் தான் ரூல் போட்டுருக்கேன். இதுவே வேற ஒருத்தவங்க பார்க்கும்போது என்ன ரூல் போட்டிருக்கோனே அவங்களுக்கு தெரியாது. சோ இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சதை மத்தவங்களுக்கும் நம்ம தெரியற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா ரூல் போட்ட இடத்த செலக்ட் பண்ணுங்க, டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணுங்க. இதுல இன்புட் மெசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இங்க நாம அத மெசேஜா டைப் பண்ணிக்கலாம். இங்க டைட்டில்ல நான் என்ன கொடுக்கறேன்னா ஏஜ் பிட்வீன் டைப் பண்ணிருக்கேன். தென் இன்புட் மெசேஜ்ல ஏஜ் பிட்வீன் 21 to 25. ஓகேங்களா? சோ டைட்டில் உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்புட் மெசேஜ்ல உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துக்கலாம். இங்க ஷோ இன்புட் மெசேஜ் when cell is selected நீங்க டிக் பண்ணிருந்தீங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு அங்க ஷோ ஆகும். இப்ப நான் இன்புட் மெசேஜ கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுக்குறேன். பாருங்க, அந்த செல்ல நம்ம கிளிக் பண்ணும்போது நமக்கு இந்த மெசேஜ் காமிக்கும். ஏஜ் பிட்வீன் எப்படி இருக்கணும்னா 21ல இருந்து 25க்குள்ள இருக்கணும். அப்ப யாரு இந்த செல்ல கிளிக் பண்ணாலுமே இதுதான் டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அலர்ட் அது காமிக்கும். இதுக்குதான் நம்ம இன்புட் மெசேஜ் ஆப்ஷன் யூஸ் பண்றோம். இதுல இப்ப நான் இந்த மெசேஜ பாத்துட்டேன் அப்படின்னா எனக்கு தெரியும் இல்லைங்களா, நான் 20க்கு கீழே டைப் பண்ணக்கூடாது, அதே மாதிரி 25க்கு மேலையும் நான் டைப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இப்ப குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். எனக்கு இந்த லிஸ்ட்ல இருக்கிற கேண்டிடேட்டோட குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி, பிஏ, பிசிஏ இந்த 3 கேட்டகரியில தான் எனக்கு இருக்கணும். அதர்வைஸ் டிப்ளமோ, பிஇ, ட்ரிபிள் இ அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் பர்சன்ஸ், அதாவது இந்த லிஸ்ட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் எனக்கு எங்க தேவைப்படுதோ அந்த ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணிப்பேன். இப்ப டேட்டா வேலிடேஷன்ல இங்க செட்டிங்ல நான் என்ன செலக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னா லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுவேன். இதுல சோர்ஸ்ல என்னோட சோர்ஸ் ஆஃப் டேட்டாவை நான் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருவேன். பாருங்க, இதுல குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற ஹெட்டிங்க நான் செலக்ட் பண்ணவே இல்லை, ஒன்லி பிஎஸ்சி, பிஏ அண்ட் பிசிஏ இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு நான் ஓகே கொடுத்துறேன். இப்போ இந்த செல்லுக்கு பக்கத்துல எல்லாம் நமக்கு ஒரு ஏரோ காமிக்கும். அந்த ஏரோவை நீங்க கிளிக் பண்ணும்போது இங்க நம்ம செலக்ட் பண்ண லிஸ்ட் இங்க காமிக்கும். சோ அதை நாம செலக்ட் பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற டேட்டா நமக்கு அங்க அப்டேட் ஆகும். சப்போஸ் இதுல இல்லாதது நான் இப்ப ட்ரிபிள் இன் டைப் பண்ண அப்படின்னா நமக்கு என்ன பண்ணாது, அக்செப்ட் பண்ணிக்காது. ஓகேங்களா?
இதுலயும் நீங்க இன்ஃபர்மேஷன் டைப் பண்றீங்க அப்படின்னா டைப் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி, பிஏ அண்ட் பிசிஏ இதுல நீங்க ஏதாவது ஆல்டர் பண்ணீங்கன்னா நமக்கு அங்கேயும் ஆல்டர் ஆகும். இப்போ நான் பிஏக்கு பதிலா இங்க என்னன்னு கொடுக்குறேன்னா எம்ஏன்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இங்க நமக்கு எம்ஏன்னு ஆல்டர் ஆயிடும். தெரியுதுங்களா? இப்ப நான் எம்ஏ கிளிக் பண்ணிக்கலாம். சோ இந்த இடத்துல நம்ம சோர்ஸ் ஆஃப் டேட்டால நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு டேட்டா வேலிடேஷன்லயும் சேஞ்சஸ் வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெண்டர்ல எனக்கு மேல் அண்ட் ஃபீமேல் தான் இருக்கணும். சோ அதை செலக்ட் பண்ணிட்டு டேட்டா வேலிடேஷன்ல இங்க நான் என்ன கொடுத்துறேன்னா லிஸ்ட் தான். சோர்ஸ்ல நீங்களே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன சோர்ஸ் வேணுங்கிறத டைப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குவாலிஃபிகேஷனுக்கு என்ன பண்ணோம், தனியா ஒரு டேபிள்ல லிஸ்ட டைப் பண்ணிட்டு அதுல இருந்து செலக்ட் பண்ணும். அதுக்கு பதிலா நம்ம இங்கேயே நம்மளோட லிஸ்ட டைப் பண்ணிக்க முடியும். இப்ப எனக்கு மேல் அண்ட் ஃபீமேல் தான் வேணும். சோ நான் மேல் போட்டுருவேன். தென் கமா கொடுத்துட்டு ஃபீமேல். சோ இந்த மாதிரி நீங்க கமாஸ் கொடுத்து உங்களுக்கு எவ்வளவு ஆப்ஷன்ஸ் வேணுமோ நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். எனக்கு மேல் அண்ட் ஃபீமேல் மட்டும் போதும். இப்போ ஓகே கொடுத்தோடனே பாருங்க நமக்கு ஆட்டோமேட்டிக்கா லிஸ்ட் ஆப்ஷன் ஆட் ஆயிருக்கும். இப்ப இதுல மேலா ஃபீமேலா அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் கேட்கும். லதாக்கு நேரா வந்து ஃபீமேல், அதே மாதிரி இங்க கவிதாக்கு நேரா வந்து ஃபீமேல். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஃபில் பண்ணிக்க முடியும். தென் இங்க எக்ஸ்பெக்டட் ஜாயினிங் டேட், அவங்க ஜாயினிங் டேட் எப்படி இருக்கணுங்கிறது கொடுக்கணும். எனக்கு வந்து அவங்க எப்ப ஜாயின் ஆகணும் அப்படின்னா ஜூலை 1 அவங்க ஜாயின் ஆகுற மாதிரி வேணும். சோ இந்த டேட்டா ரேஞ்ச் செலக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் செல்ல மட்டும் செலக்ட் பண்ணுங்க. டேட்டா வேலிடேஷன் இதுல எனி வேல்யூல டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இதுல என்ன செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னா லெஸ் தென், நான் போடுற டேட்டை விட கம்மியான டேட்குள்ள அவங்க ஆட் ஆகணும். சோ இந்த இடத்துல நான் ஜூலை 1 அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் டைப் பண்ணிப்பேன். ஓகே பாருங்க நான் 01/07/2024 இந்த டேட்குள்ளதான் எனக்கு அவங்க வந்து ஜாயினிங்க கன்ஃபார்ம் பண்ணணும். சோ எக்ஸ்பெக்டட் ஜாயினிங் டேட்ல நான் இதுக்கு லெஸ் தென்ல கொடுத்துருக்கேன். இப்போ நான் இங்க ஓகே கொடுத்துருவேன். இப்ப எக்ஸ்பெக்டட் டேட் இங்க போட்டிருக்க ரூல் தான் எனக்கு கீழே வேணும். அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே இந்த ஆப்ஷனை வந்து நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணாலும் நமக்கு டேட்டா வேலிடேஷன் வந்து அப்ளை ஆகும். இப்ப கவிதா வந்து எந்த டேட்ல ஜாயின் பண்றேன்னு எங்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னா 28/06/2024 வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ நமக்கு அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ஆனா சோமு என்ன சொல்றாங்கன்னா 3 ஜூலைல தான் ஜாயின் பண்றேன்னு சொல்றாங்க. அப்போ 03/07/2024. இப்ப பாருங்க எனக்கு அது அக்செப்ட் பண்ணாது. ஏன்னா நான் லெஸ் தென் கொடுத்திருந்தேன், அதுவும் ஜூலை 1க்கு முன்னாடின்னு கொடுத்திருந்தேன். சோ நமக்கு அக்செப்ட் பண்ணாது. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா நம்ம ரூல் வந்து கிரியேட் பண்ண முடியும். இதுல இன்னொரு ஆப்ஷனும் நம்ம சேர்ந்து பார்க்கலாம். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட்டா வேலிடேஷன், இதுல டேட்டா வேலிடேஷன் நம்ம இன்புட் மெசேஜ் வந்து எப்படி கொடுக்கணுங்கிறத பாத்துக்கலாம். சோ நான் இந்த இடத்துல இன்புட் மெசேஜ்ல என்ன கொடுக்குறேன் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் ஜாயினிங் டேட், எக்ஸ்பெக்டட் டேட் வந்து எனக்கு டைட்டிலா வேணும். தென் இன்புட் மெசேஜ்ல பிஃபோர் ஜூலை அப்படிங்கிற இன்புட் மெசேஜ வந்து நான் கொடுத்துக்கிறேன். பிஃபோர் ஜூலை ஓகேங்களா? கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஃபுல்லா இந்த இடத்துல இன்புட் மெசேஜ் காமிக்கும். தென் நான் தப்பா ஒரு டேட்டை, அதாவது ஜூலைக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு டேட்டை நான் என்ட்ரு கொடுக்கும்போது எனக்கு என்ன பண்ணிக்கலன்னா அந்த டேட் சுத்தமா அக்செப்டே பண்ணிக்கல. உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பாருங்க இங்க ரிட்ரை கேக்குது. ரிட்ரைனா எகைன் நம்மளால அங்க டைப் பண்ண முடியும். கேன்சல்னா அது கேன்சல் ஆயிடும். ஹெல்ப் அப்படின்னா நமக்கு ஹெல்ப்ல போய் நிற்கும். இல்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு அலர்ட் மட்டும் வரணும், ஆனா இந்த டேட் நான் டைப் பண்ணது அந்த செல்லுல அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஃபர்மேஷன்ல போயிட்டு சேஞ்ச் பண்ணணும். சோ அதுக்காக தான் இப்ப நம்ம இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ண போறோம். ரேஞ்ச செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட்டா வேலிடேஷன், இதுல எரர் அலர்ட். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு இங்க ஸ்டாப் அப்படிங்கிற ஐகான் தான் செலக்ட் ஆயிருக்கு. ஸ்டாப் அப்படின்னா என்னன்னா நம்ம ரூல் டைப் பண்ணதுக்கு நம்ம அதை தவிர்த்து வேற ஏதாவது டைப் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அது கேன்சல் பண்ணிடும். அதுதான் வந்து ஸ்டாப். இல்ல வார்னிங் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் அதை வார்ன் பண்ணிட்டு அதை விட்டுரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க நான் வார்னிங் கொடுத்துட்டு உங்களுக்கு டைட்டில் என்ன வேணும், எரர் மெசேஜ் என்ன வேணும்னு கொடுத்துக்கலாம். வார்னிங்ல எனக்கு டைட்டில் வந்து என்ன வேணும் அப்படின்னா டேட் அப்படிங்கிற டைட்டில் வேணும். ஸோ நான் டேட்னு கொடுத்துருக்கேன். எரர் மெசேஜ்ல என்ன வேணும் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் டேட் இஸ் பிஃபோர் ஜூலை அப்படின்னு எனக்கு வேணும். ஸோ நான் எக்ஸ்பெக்டட் டேட் இஸ் பிஃபோர் ஜூலை அப்படிங்கறத வந்து நான் டைப் பண்ணிட்டேன்.
இங்க நான் ஓகே அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துடுறேன். இப்போ ஏதாச்சும் ஒரு டேட்டை நான் தப்பா டைப் பண்றேன்னு எடுத்துக்கோங்களேன். 05/07/2024. இது வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுத்த டேட்டை விட அதிகமா தான் இருக்கு. சோ நமக்கு எரர் காமிக்கும். எரர்ல பாருங்க, ஜஸ்ட் இது ஒரு அலர்ட் மாதிரி தான் நமக்கு காமிக்கும். இங்க கண்டினியூ தான் நமக்கு கேக்குது. நான் கொடுத்தது பாருங்க டேட், என்னோட டைட்டில் வந்திருக்கு. எக்ஸ்பெக்டட் டேட் இஸ் பிஃபோர் ஜூலை அப்படிங்கிற நான் கொடுத்த இன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, நான் கண்டினியூ பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இங்க எஸ் கொடுத்துருங்க. அப்ப அந்த டேட் அப்படியே பிக்ஸ் ஆயிக்கும். நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா தான் நமக்கு அது கேன்சல் ஆகும். இல்ல கேன்சல் கொடுத்துட்டீங்கன்னா இங்க இருக்கிறது நமக்கு ஏரேஸ் ஆகும். ஓகேங்களா? இப்ப நான் எஸ் கொடுத்தோன்னே பாருங்க அந்த டேட் அதை அக்செப்ட் பண்ணிடுச்சு. தெரியுதுங்களா? சோ இந்த மாதிரி நம்ம கரெக்டா இங்க ஸ்டாப் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்த அந்த ரூலுக்கு ஏத்த மாதிரி ஸ்டாப் பண்ணிக்கும். இல்ல எனக்கு அலர்ட் மட்டும் வந்தா போதும் அப்படின்னா நீங்க அந்த இன்ஃபர்மேஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லன்னா நமக்கு இன்னொரு ஆப்ஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்ன ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, டேட்டா வேலிடேஷன்ல எரர் அலர்ட்ல இன்ஃபர்மேஷன். இது ஜஸ்ட் நமக்கு இன்ஃபார்ம் மட்டும் தான் போகணும். இப்போ நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்ப இந்த டேட்லயே வச்சு நான் என்டர் கொடுக்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா அது அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. இப்போ 08/2024 இந்த டேட்டை நான் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். பாருங்க, ஜஸ்ட் ஒரு இன்ஃபார்ம் மட்டும் தான் காமிக்குது. இங்க நமக்கு அதை டெலிட் பண்றதுக்கான ஆப்ஷன் கூட காமிக்கல. ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கும், கேன்சல் கொடுத்துட்டீங்கன்னா கேன்சல் ஆயிக்கும். ஆனா டேட் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? சோ டேட்டா வேலிடேஷன் நம்ம கொடுக்கும் போது எரர் அலர்ட்ல நமக்கு ஸ்டாப் வேணுமா, வார்னிங் வேணுமா, இல்ல இன்ஃபர்மேஷன் வேணுமா அப்படிங்கறத நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இன்னொன்னு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இன்புட் மெசேஜ். நம்ம ரூல் போட்டது மத்தவங்களுக்கு தெரியணும், மத்தவங்க வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்க இன்புட் மெசேஜ் வந்து கொடுத்துக்கலாம். தென் செட்டிங்ல நமக்கு காமனான செட்டிங்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? தென் எக்ஸ்பெக்டட் சேலரி. இந்த சேலரிக்கும் நீங்க ரூல்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணிக்க முடியும். இந்த சேலரிக்கு எப்படி நீங்க ரூல் போடுவீங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள நீங்க எனக்கு போட்டு எனக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருப்பேன். அதுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சேலரிக்கு செட்டிங்ல எப்படி ரூல் போடுவீங்க, இன்ஃபர்மேஷன் நீங்க எப்படி கொடுப்பீங்க, அதே மாதிரி எரர் அலர்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்க. தென் இப்போ நம்ம இங்க ரூல் போட்டிருக்கோம் இல்லைங்களா? இங்க குவாலிஃபிகேஷனை பாருங்க. இங்க பிஏ இருக்கு, இங்க எம்ஏ இருக்கு. ஆனா என்னோட சோர்ஸ்ல எம்ஏ தான் இருக்கு, பிஏங்கிற ஆப்ஷனே கிடையாது. சோ இந்த மாதிரி நம்ம லிஸ்ட் வேல்யூஸ் எல்லாம் கொடுக்கும்போது நம்ம போட்ட ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணிருக்கோம்னா சம்டைம்ஸ் நமக்கு டேபிள்ல இந்த மாதிரி வேல்யூஸ் சேஞ்ச் ஆகாம இருக்கும். அப்ப என்ன பண்ணுங்கன்னா அந்த டேபிள் ஃபுல்லா செலக்ட் பண்ணுங்க, எக்ஸ்ட்ரா கூட செலக்ட் பண்ணிக்கலாம். அதனால எந்த ப்ராப்ளமும் வராது. டேட்டா வேலிடேஷன்ல வந்துட்டு சர்க்கிள் இன்வாலிட் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. பாருங்க, இதெல்லாம் நமக்கு சர்க்கிள் பண்ணி காமிக்கும். ஏன் அப்படி சர்க்கிள் பண்ணி காமிக்குதுன்னா, இந்த இடத்துல நான் லிஸ்ட் போட்டிருந்தேன். இப்ப என்னோட அந்த லிஸ்டோட சோர்ஸ்ல பிஏவே கிடையாது, ஆனா இந்த லிஸ்ட்ல பிஏ இருக்கு. அதே மாதிரி இந்த டேட்டுக்கும் நான் ரூல் போட்டிருந்தேன். அது எப்படி இருக்கணும்னா பிஃபோர் ஜூலைக்குன்னு. ஆனா இங்க நான் கொடுத்திருக்கிறது எல்லாமே ஜூலைக்கு அப்புறம். சோ அதுங்காட்டி நமக்கு சர்க்கிள் பண்ணி இன்வாலிட் டேட்டான எரர் காமிக்குது. இந்த எரர் காமிச்சதை நீங்க செக் பண்ணிட்டு ஓகே நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கிளியர் வேலிடேஷன் சர்க்கிள் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த எரர் வந்து ரிமூவ் ஆயிடும். ஓகேங்களா? சோ எரர் ஏதாவது இருந்தாலும் நம்ம சர்க்கிள் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். தென் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, டேட்டா வேலிடேஷன்ல செட்டிங், இன்புட் மெசேஜ் அண்ட் எரர் அலர்ட்ல இந்த 3 ஆப்ஷனும் என்னன்னு பார்த்திருக்கோம். இன்புட் மெசேஜ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்திருக்கோம். அதே மாதிரி டேட்டா வேலிடேஷன்ல சர்க்கிள் இன்வாலிட் டேட்டா அண்ட் கிளியர் வேலிடேஷன் சர்க்கிள்னா என்னன்னு பார்த்திருக்கோம். இப்ப நீங்க போட்ட டேட்டா வேலிடேஷனை கிளியர் பண்ணணும் அப்படின்னா அந்த ரேஞ்ச் எந்த இடத்துல போட்டிருக்கீங்களோ அந்த ரேஞ்ச் கரெக்டா தான் செலக்ட் பண்ணணும்னு இல்ல, நீங்க அப்ராக்சிமேட்டா எப்படி வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். சோ நான் இந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டு டேட்டா வேலிடேஷன் நமக்கு கேட்கும், டேட்டா வேலிடேஷன் ரேஞ்சை மட்டும் செலக்ட் பண்றீங்களான்னு இங்க எஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த செட்டிங்ல போயிட்டு இங்க கிளியர் ஆல் இருக்கு பாத்தீங்களா, இத கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம போட்ட வேலிடேஷன்ல கிளியர் ஆயிரும். இப்போ நான் இங்க டேட் கொடுக்குறேன். 10/6 வந்து ஆல்ரெடி இருக்கு, ஐ மீன் 7க்குள்ளதான் கொடுத்திருந்தேன். சோ இங்க நான் 10/10/2024 பாருங்க நமக்கு எரரே காமிக்கல, ஏன்னா டேட்ல போட்ட எரரை கிளியர் பண்ணிட்டேன். ஆனா ஜெண்டர் அண்ட் குவாலிஃபிகேஷன்ல நான் இன்னும் கிளியர் பண்ணவே இல்லை. சோ இங்க நான் போட்ட டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு அப்படியே தான். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம டேட்டா வேலிடேஷன் பத்தி ஃபுல்லா டீடைலா தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.